தேவன் கொடுத்ததுக்கு ஒருவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான், அவன் கிறிஸ்தவன். கொடுத்ததை எடுத்தால் அதற்கு ஸ்தோத்திரம் சொல்கிறவன் ஆவிக்குரியவன். எந்த பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தினாலும் அது கர்த்தரின் மகிமை விளங்கும்படியாக நீங்கள் அர்ப்பணிக்கும் காலம் இது. எந்த பாதையாக இருக்கட்டும், சூழ்நிலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இது கர்த்தரின் நாமம் மகிமைக்காக, இது கர்த்தரின் நாமம் விளங்கும்படியாக அர்ப்பணிக்கும் காலம் என்கின்ற உணர்வை தேவன் நம் உள்ளத்திலே வைக்க வேண்டும் என்று எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்க நாம் பழக வேண்டும். பிரியமானவர்களே, யோபுவை போல எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருந்த மாத்திரமல்ல, துக்கமான வேளையிலும் பாடுகளில் வேதனையிலும் நாம் கர்த்தரை துதிக்க பழக வேண்டும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமம்